ஆத்தாலே எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே அங்கையர் பாஷாங்குஷமும் கரும்பும் வெல்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு திங்கு இல்லையே. ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பதிவு அப்படின்னா, உடல் பிணி உடல் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு தேவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேர் கேள்விப்படாத பேராக இருக்கும், ரொம்ப பேரு வணங்காத தேவியாக இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா முதல்ல வணங்கக்கூடிய தேவி இந்த தேவியா தான் இருக்கும். நம்ம உடல் பிணி எவ்வளவுதான் நமக்கு சந்தோஷங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல உணவு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல சந்தோஷமா டூர் போகணும், நல்ல சந்தோஷமா ஒரு நாளை இயக்கணும், வரக்கூடிய நாளுகள்லாம் நல்லா இயக்கணும் அப்படின்னா நம்ம உடல் வலிமை இருக்கணும் இல்லையா, உடல் ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட இந்த உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய தேவியை பத்தி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நோய் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவியை வழிபட்டால் நோய் தீரும், சகல விதமான பிணியும் நீங்கும். யார் அந்த தேவி? கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பதிவு. நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். சரி, இந்த தேவியுடைய பேர் என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேவியும் வழிபடக்கூடிய நாள் நட்சத்திரம் திதிகள்லாம் இருக்கு. ஆனா இந்த தேவிக்கு திதி மட்டும்தாங்க. மாசத்துல வளர்பிறை திதியும் தேய்பிறை திதியும் ஒன்று. அதை நம்ம விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் பஞ்சமி திதி வழிபாடுனா அது தேவி வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு எல்லோருமே நம்ம செய்யறது வழக்கம் உண்டு. ஆனா வளர்பிறை பஞ்சமியில வழிபடக்கூடிய தேவி, முக்கியத்துவம் பெறக்கூடிய தேவி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவி தாங்க. இந்த தேவியுடைய மகிமையை பத்தி, இந்த தேவியுடைய ரகசியங்களை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த தேவியை வணங்கினால் நோய் தீரும், மனப்பிணி விலகும், மங்களம் உண்டாகும். யார் இந்த தேவி? அக்னி மண்டலத்தில் உறைவதால் வக்னி வாஷினி எனும் பெயர். இவளுடைய பெயர் என்ன அப்படின்னா வக்னி வாஷினி. அக்னி மண்டலம் நம் உடலிலே மூலாதாரத்தில் உள்ளது. அங்கு குண்டலினி வடிவாய் அம்பிகை துலங்குகிறாள். அழகே உருவாய் அருளே வடிவாய் திகழும் அவள் மஞ்சள் நிற பீதாம்பரம் அணிவதில் விருப்பமுள்ளவர். தன் திருக்கரங்களில் தாமரை, சங்கு, கரும்பு, வில், அல்லிப்பூ, கொம்பு, மாதுளம்பழம், அமிர்த கலசம் என வைத்திருப்பவர். இந்த அம்மனை வழிபட்டால், இந்த ஆதிசக்தியை வழிபட்டால் நோய் தீரும் என சொல்லப்படுகிறது. நோய் தீரும், தேக பலத்தோடு உலக இன்பங்களை, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்கும் வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த அம்பாளை, இந்த தேவியை வழிபடக்கூடிய திதி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி திதிங்க. வளர்பிறை பஞ்சமி திதி எப்ப வரும்? அமாவாசையிலிருந்து 5வது நாள் நமக்கு இந்த திதி வருங்க. அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியதான் வளர்பிறை. அதுல வரக்கூடிய பஞ்சமி திதி இந்த அம்பாளை வழிபடணும். எப்படி வழிபடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேய்பிறை ஏகாதசி திதி. இந்த தேய்பிறை ஏகாதசிங்கிறத பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஏகாதசி திதி தான் தேய்பிறை ஏகாதசி திதி. இந்த நாள்ல இந்த தேவியை வழிபடக்கூடிய முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அம்பாளை வழிபடக்கூடிய திதியை நம்ம பார்த்துட்டோம். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை ஏகாதசி. எப்படி வழிபடணும்? உருவப்படம் வச்சுன்னா வழிபடணும் அவசியமே கிடையாது. நீங்க ஒரு கோவில்ல போய் கூட இந்த வழிபாடை செய்யலாம். இந்த கோவில்ல இந்த அம்மன் தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது.
நீங்க எந்த அம்மன் முன்னாடி, அம்பாள் முன்னாடி நின்று கூட ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு விளக்கு ஏற்றிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. மந்திரம்: ஓம் பக்னி வாஷின்ய வித்மகே சித்தி பிரதாய தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயா. இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்க சொல்லணும். சரி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த அம்பிகை, இந்த அம்பாளை ஒரு உருவப்படமாக கூட நீங்க வாங்கி உங்க இல்லத்தில் வச்சு கூட நீங்க வழிபடலாம். ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா? நீங்க வீட்டுல வழிபடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அம்பாளுக்கு வாசனையான மலர்கள் சாத்த வேண்டும். வெள்ளி செவ்வாய் நம்ம எப்பயும் கும்பிடுறது போல சாமியை கும்பிடும் போது அம்பாளுக்கு ஒரு மலர் வச்சு கும்பிட்டுக்கலாம். அந்த வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை ஏகாதசி திதியில் மட்டும் சிறப்பான வழிபாடு இருக்க வேண்டும். மாதுளம்பழம் இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம், தயிர் சாதத்துல மாதுளம்பழம் போட்டு நீங்க நிவேதானம் செய்யலாம். வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த நேரம் உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்துல நீங்க வழிபட்டுக்கலாம். உங்க இல்லத்துல வழிபடக்கூடிய, இல்ல இல்லத்துல நீங்க உருவப்படம் வச்சு வழிபட முடியல அப்படின்னா ஒரு அகல் விளக்கு, இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கிறங்க. ஏன்னா இப்ப ரொம்ப பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசு கட்ட இடுப்புக்கு கீழே பிரச்சனை அதிக பேருக்கு. இடுப்பு வலி, முழங்கால் வலி, கால் வலி, குடைச்சல், எத்தனை மருத்துவமனைக்கு போறோம், மருந்துகள் சாப்பிடுறோம். இருந்தாலும் இந்த வேதனை நிரந்தரமாக நமக்கு இருக்கு. ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த வழிபாடை செய்வதால் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிணி விலகும். ஆனா திதி முக்கியம். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை ஏகாதசி. அப்ப பானக்கரம் வச்சுக்கலாம். அம்பாளுக்கு பானக்கரம் இல்ல அப்படின்னா நீர்மோர், இதெல்லாம் ஒரு பஞ்சபத சொம்புல ஜலம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வச்சுக்கணும். அம்பாளுக்கு மாதுளம்பழம் இல்ல மாதுளம்பழம் கலந்த தயிர் சாதம், பச்சரிசின்னு செய்யணும் சாதம். இந்த நான் சொன்ன இந்த காயத்ரி மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கிறேங்க. இதை ஒரு 27 முறை நீங்க சொல்லி உச்சரிச்சு பாருங்க. இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லலாம். ஆனா 27 முறை நான் சொன்னது போல இந்த மாதிரி பிரசாதம் வச்சு வழிபடக்கூடியது இந்த 2 திதிகளை மட்டும் பார்த்து நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை ஏகாதசி. வளர்பிறை பஞ்சமிகள் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய நாள். தேய்பிறை ஏகாதசிங்கிறது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய திதி ஏகாதசி. இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை சேரும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சீதாராம ஜோதிடர்.